ஹாய் ரீடர்ஸ், ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக்மன் தமிழ். இன்னைக்கு வீடியோல புக்கோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பத்தி உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ண நினைச்சேன். அது என்னன்னா கைசன். கைசன் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா இதை என்னோட வாழ்க்கையிலும் சரி, என்னோட கரியர்லயும் சரி, எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்றது மூலியமா என்னால ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும், ஒரு பெட்டர் செல்ஃபை என்னை மாத்திக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. ஆக்சுவலி இந்த கைசன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு, நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் குட் சேஞ்ச். என்ன ஒரு நல்ல விதமா மாத்திக்கிறதுக்காக தொடர்ந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டே பை டே, ஹவர் பை ஹவர், ஆர் மினிட் பை மினிட் அப்படின்ற ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இதே கைசன்னு சொல்லலாம். இது எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம்னு நான் யோசிச்சேன்னா, எப்பயுமே என் வாழ்க்கையில நான் வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து 1 இயர்க்கு அப்புறம் நான் ஒரு பெரிய ஜாபுக்கு போகணும், ஒரு நிறைய சம்பளம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு பார்த்தோன்னே நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெக் ஆயிடுவேன். என்னால பண்ண முடியுமா? ஆஹ் ஒருவேளை நடக்காம போயிடுச்சு என்ன ஆகும்? வாட் இஃப் ஐ லூஸ்? என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு என்ன பண்ணுவோம்? நான் ஆசை இருக்கு, அந்த ஆசைக்கான எந்த எந்த ஒரு ஸ்கில்லுமே என்கிட்ட இல்லையே நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை ஓட்டிடுவேன். பட் இந்த கைசனை என்னோட வாழ்க்கையில அப்ளை பண்றது மூலியமா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போறது மூலியமா, லைக் நேத்தோட இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா கத்துக்கிறது மூலியமா, இன்னைக்கோட நாளைக்கு எக்ஸ்ட்ரா கத்துக்கிறது மூலியமா ஒரு செட் ஆஃப் 10 days எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கோட ஒரு 10 day கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா யூ இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஒரு கண்டினியூஸ் சேஞ்ச் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க தெரிஞ்சாலே டெஃபினெட்லி அந்த 1 yearக்கு ஒரு கோல் நம்ம வச்சிருப்போம்ல, அந்த கோலை அடையறதுக்கான அந்த கான்பிடன்ஸும் சரி, அந்த ஒரு மென்டல் பீஸும் சரி நம்ம கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஸோ தட் இந்த கைசனை எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி என்னோட வாழ்க்கையை மூவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுச்சு. இதை ஒரு ப்ராக்டிஸ்லேயே வச்சுக்கிறதுக்காகவும் என்னோட வே ஆஃப் லைஃபையே இந்த லைஃப் ஸ்டைலா மாத்திக்கிறதுக்காக சில ஒரு ஃபியூயல் தேவைப்பட சொல்லலாமே. அதுக்கு தான் நான் புக்ஸ் பக்கம் வந்தேன். அந்த ஐ மீன் புக்ஸ் நான் ஃபிக்ஷன் புக்ஸ். பேசிக்கலி நான் நிறைய ஃபிக்ஷன் புக்ஸ் படிச்சு ரிவ்யூ பண்ற ஆளு. நான் கொஞ்சம் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் வர காரணமா இந்த கைசன்ற வேர்டு இருந்துச்சு. அப்படி நான் சூஸ் பண்ணி படிக்கும்போது ரீசெண்டா ஒரு புக் படிச்சிருந்தேன். அந்த புக் தான் திங்க் ஸ்ட்ரெயிட். ஆக்சுவலா அந்த புக்கை கிண்டில்ல படிச்சிருந்தேன். திங்க் ஸ்ட்ரெயிட்ன்ற புக்கை டேரியஸ் ஃபோரக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் சொல்ற இந்த புக்ல சொல்ற சில விஷயங்கள்லாம் எப்படி நான் இந்த கைசனை ஃபாலோ பண்றதுக்காகவும் அதை வந்து ஒரு வே ஆஃப் ப்ராக்டிஸா மாத்துறதுக்கு, என் லைஃப் அப்படியே கொண்டு போறதுக்கு எப்படி உதவி பண்ணுச்சு. ஒரு 1 week தான் ஆயிருக்கு ஆக்சுவலா. இது இருக்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் கொண்டு வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த புக்ல எங்கேயுமே கைசன்ற வார்த்தையை பத்தி அவங்க பேசவே இல்லை. எங்கேயும் அவங்க அதை போய் ஸ்ட்ரெஸ் பண்ணவும் இல்லை. நான் ஜஸ்ட் எனக்கு கைசன்ற ஒரு வேர்டு அதை என் வாழ்க்கையில கொண்டு வரணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் இந்த புக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை எடுத்துக்கிட்டேன். அது உங்களோட ஷேர் பண்றதா இந்த வீடியோவா இருக்க போகுது. பேசிக்கலா இந்த புக்கோட ஆத்தர் எது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கை பத்தி தான். டிசிஷன் மேக்கிங்ல நம்மளோட திங்கிங்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகுது, எப்படி நம்ம டிசிஷன் மேக்கிங்க தவறா எடுக்க வாய்ப்புகள் இருக்கு, சரியா எடுக்க வாய்ப்புகள் இருக்கு, எப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்றத ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கலான்றத இந்த புக்ல சொல்லியிருக்காரு. பட் he never says this is the right decision, this is the bad decision. இதை பண்ணீங்கன்னா பேட் டிசிஷன் முடியும், இதை பண்ணா ரைட் டிசிஷன் முடியும் அவன் எங்கேயுமே சொல்ல. பட் ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், நான் வந்து என் கரியர் சூஸ் பண்ண போறேன், என்னோட அடுத்த எம்டெக் சூஸ் பண்ண போறேன், என்னோட அடுத்து ஐஎஸ்டி சூஸ் பண்ண போறேன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தேவையான விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வந்து போகுது, அது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதான் இந்த புக்ல சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தின ஒரு சின்ன அட்வைசஸாகவும் சஜஷன்ஸாகவும் இந்த புக்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், whenever நம்ம வந்து ஒரு கரியருக்காக ஒரு விஷயம் சூஸ் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆத்தர் எதை பத்தி பேசுறாருன்னா டிசிஷன் மேக்கிங் பத்தி பேசுறாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த டிசிஷன் மேக்கிங்ல நம்ம எப்பெல்லாம் ஒரு டிசிஷனை மேக் பண்றோமோ அப்ப ஹியூரிஸ்டிக் அப்ரோச்ன்ற விஷயத்த நம்மளோட மென்டல் தானாவே செயல்படுத்த ஆரம்பிச்சிருமா. இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச்ன்றது என்னன்னா, டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய டிசிஷன் மேக் பண்ணதான் இருக்கும். நம்ம காலை என்ன சாப்பிடலாம், மதியம் என்ன சாப்பிடலாம், நைட் என்ன சாப்பிடலாம், என்ன ஷர்ட் போடலாம், என்ன ஷூ போடலாம், என்ன இன்னர்ஸ் போடலாம், இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயம் இருக்கும்போது நிறைய டிசிஷன் மேக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச் எப்படின்னா, இத்தனை டிசிஷன்ஸ் இருக்கும்போது என்கிட்ட ஒரு 10 ஷர்ட் இருக்கு, பட் அன்னைக்கு அந்த ஒரு ஷர்ட் தான் போட போறேன்றத ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு ஷர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு தானே நம்ம மைண்ட் நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டு இந்த ஷர்ட்டை போட்டு நம்ம கிளம்பிடுவோம். பட் இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச்ன்ற இந்த மென்டலி நமக்கு இருக்கிற இந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லாம போயிடுச்சுன்னா, நம்ம அந்த ஒரு ஷர்ட்டை எடுத்துட்டு இந்த ஷர்ட் போடலாமா, இந்த ஷர்ட் ஃபுல் ஹேண்டா இருக்கு, இதுல இத்தனை செக்குடு இருக்கு, இத்தனை செக்குடுமே ஒயிட் கலர் செக்குடு போட்டிருக்கு, இந்த ஒயிட் கலர் செக்குடு போட்டா நமக்கு நல்லா இருக்குமா, இன்னைக்கு நமக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு 1000 விஷயங்கள் யோசிச்சு நம்மளால ஒரு டிசிஷனை, தப்பு டிசிஷன் தான் ஷர்ட் போடுறது, அதை கூட ஒரு காம்ப்ளெக்ஸா கொண்டு போறக்கூடியதான் இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச். இல்லைன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸா போய் முடிச்சிடும். ஸோ நம்ம டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச் தான் எடுத்து பண்றோம். ஸோ ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே டைம்ல இந்த சின்ன விஷயங்களை ஹியூரிஸ்டிக் அப்ரோச்ன்றது ஓகே. சடனா நமக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும், சடனா ஒரு ஷர்ட் போடுறது ஒரு சடன் டிசிஷன், ஒரு 2 நிமிஷம் போதும் அதுக்கு. அப்போ இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச் ஓகே. பட் நம்ம ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது, நம்ம கரியரே சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ண போறோம், நம்ம வந்து
ஒரு இடம் வாங்க போறோம், ஒரு ஹவுஸ் வாங்க போறோம் அப்படின்றத இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச்சை பேஸ் பண்ணி நம்ம வைக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது குவிக்கர் டிசிஷன் கொடுத்து முடிச்சாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிசிஷன் மேக் பண்ணி முடிச்சாலும் அது ஒரு கரெக்டான டிசிஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச்லயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய எழுதி வச்சிருக்கேன். ரெப்ரசன்டேட்டிவ் ஹியூரிஸ்டிக், ஃபெமிலியாரிட்டி ஹியூரிஸ்டிக், ஸ்கார்சிட்டி ஹியூரிஸ்டிக், சோஷியல் ப்ரூஃப் ஹியூரிஸ்டிக், இந்த மாதிரி நிறைய ஹியூரிஸ்டிக் இருக்கு. இது ஒவ்வொன்றுமே நம்ம என்ன திங்கிங் எதை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்றோமோ அதுக்கு ஏற்றமான பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஹியூரிஸ்டிக்னு ஒன்று இருக்குல்ல. இது எப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆன்லைன்ல பார்த்தேன். என்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம ஒரு வயசானவங்களை பார்க்குறோம். அந்த வயசானவங்களை பார்த்தோன்னே அவங்க கெட்டவங்களா நல்லவங்களா, அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி, அவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதாச்சும் எதிர்பார்க்கறாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் அவங்களை பார்த்தோன்னே இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நல்லா தான் பேசுவாங்க, எந்த ஒரு பேர்ட் பேர்ட்ஸ் பேச மாட்டாங்க, நம்மள வந்து ஒரு பேரை மாதிரி பார்ப்பாங்க, நம்ம ஒரு கிராண்ட்சன் மாதிரி நம்ம நடத்துவாங்க, நம்ம நினைச்சு அவங்க கிட்ட ஏதாச்சும் பேச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சடனா அந்த ஆயா ஏதாச்சும் அசிங்கமா திட்டுவோம், ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்களை பேசும். பட் அந்த ஒரு செகண்ட்ல நம்ம மைண்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்களா, இவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க, இவங்க வந்து பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டாங்க, என்ன ஒரு கெட்ட வார்த்தையும் பேச மாட்டாங்க, நம்மள வந்து நல்லா பார்த்து பேசுவாங்கன்னு நினைச்சு பேசணும்ல. அந்த செகண்ட்ல பிரெயின் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் ஹியூரிஸ்டிக்னு ஒரு அப்ரோச்சை மேக் பண்ணி அவங்க நல்லவங்கன்னு ஒரு இமேஜை மேட் பண்ணிருச்சு. இது எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம்னா, மேபி நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வயசாவங்கள நம்மளோட கிராண்ட் மதரா இருந்திருக்காங்க, நம்மளோட பாட்டி, நம்மளோட ஐயம்மா யாராச்சும் பார்த்துட்டு அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க, நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க, அப்ப இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, இவங்க வந்து தப்பா எதுவும் பேச மாட்டாங்க, நம்ம பிரெயின் தானா பதிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு ஹியூரிஸ்டிக் அப்ரோச். அதே மாதிரி தான் நிறைய இருக்கு. ஃபெமிலியாரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் வச்சுக்கலாமே. எல்லாருமே இன்ஜினியரிங் எடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 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 பயாஸ்டா ஒரு கான்செப்ட் போய்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் இன்ஜினியரிங் எடுத்தாங்க, அதுக்கு சில பேருக்கு வேலை கிடைக்காம போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபெமிலியாரிட்டிக்கு போனோம். புதுசா ஒரு விஷயத்துக்கு போவதை விட ஃபெமிலியாரிட்டி, ஏற்கனவே ஒருத்தவங்க எடுத்து நல்லா இருக்காங்க, அப்ப நாமளும் எடுத்து நல்லா தான் இருப்போம். எதுக்கு அன்ஃபெமிலியரா ஒரு புது இடத்துக்கு போயிட்டு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த ஃபெமிலியாரிட்டி பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்றது. ஸோ டிசிஷன் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றோம். ஸோ நம்ம என்ன தெரியுமா, இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம கண்டிப்பா இருக்காது. இந்த ஹியூரிஸ்டிக் அப்ரோச் வந்து எப்படின்னா பிரெயினுக்கு வரதான் செய்யும். நிறைய ஹியூரிஸ்டிக் இருக்கு. ஸோ டிசிஷன் மேக் பண்ணும்போது இத்தனை ஹியூரிஸ்டிக் இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணணும். அதுல எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த ஆத்தர் சொல்றது, தேர் இஸ் நோ பெஸ்ட் டிசிஷன். பெஸ்ட் டிசிஷன் ஒன்று இருக்கவே கிடையாது. தேர் இஸ் ஒன்லி குட் இன்ஃபார்ம் டிசிஷன், பேட் இன்ஃபார்ம் டிசிஷன். இங்க இருக்க டிசிஷனுக்கு மேக்ஸிமம் ஃபேக்டை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுங்க. சயின்டிபிக் ரிசர்ச்சஸ், சயின்டிஸ்ட் மேக் பண்ண ஸ்டடி பேப்பர்ஸ், இதை பேஸ் பண்ணி உங்களோட டிசிஷன் மேக் பண்ணுங்க. என்னைக்குமே கட் ஃபீலிங் சொல்லுது, ஃபெமிலியாரிட்டி ஹியூரிஸ்டிக் அப்ரோச், சோஷியல் ப்ரூஃப் ஹியூரிஸ்டிக் அப்ரோச், ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் ஹியூரிஸ்டிக் அப்ரோச், இந்த மாதிரி அப்ரோச் பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் தப்பா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. ஸோ டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி பண்ணணும், அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி பண்ணாதீங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க அவங்க பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் தப்பா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சரியா போகலாம், பட் தப்பா போற வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், இந்த புக்ல இருந்து என்னோட கைசன் ஜேர்னில நான் என்ன எடுத்துக்கலாம்னு நினைச்சேன்னா, ஸ்டாப் திங்கிங் ஒரு வேர்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு இந்த புக்ல, இந்த புக்கோட ஆத்தர். ஏன் ஸ்டாப் திங்க் பண்ணணும், திங்கிங் ஏன் ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டோம்னா, நம்ம மைண்ட் வந்து சும்மா இருக்காது. நல்ல விஷயங்கள் யோசிச்சா பிரச்சனையே கிடையாது. லைக் நான் வந்து ஒரு இடத்துக்கு போவேன், நான் வந்து இப்படி நல்ல கரியர்ல க்ரோத் ஆகும், என்னால இதெல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கிறது தப்பே கிடையாது. பட் நம்ம பிரெயின் என்ன பண்ணும், நல்ல இடத்துக்கு போயிடுவேனா, என்னால என் கரியரை வந்து கரெக்டா கொண்டு போயிட முடியுமா, என்னால இந்த வயசுல இந்த வீடை வாங்க முடியுமா, என்னால இந்த வயசுல மேரேஜ் முடிச்சிட முடியுமா, எனக்கு ஒரு ஃபியூச்சர்ல குழந்தைங்க போது அவங்களை எப்படி நான் பார்த்துப்பேன், இவ்வளவு விஷயங்கள் பிரெயின்ல யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி திங்க் பண்றீங்கல்ல, இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சுதா, யூ கெட் எனி பீஸ் ஆஃப் மைண்ட் ஆர் எனி மோட்டிவேஷன், ஏதாவது கான்ஃபிடன்ஸ் கிடைச்சுதா, எனிதிங், நத்திங்ல, ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ தீஸ் ஆர் வேஸ்ட் தாட்ஸ். இந்த தாட்ஸ் பத்தி இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது தான் யூ ஷுட் ஸ்டாப் திங்கிங்னு சொல்றாரு. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ எப்படி நான் இதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், திங்க் ஒன்லி யூ கேன் கண்ட்ரோல். எந்த திங்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை பத்தி மட்டும் திங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் ஒரு பெரிய நாளைக்கு ஒரு வருஷத்துலயோ ஒரு 2 வருஷத்துலயோ நான் வந்து இத்தனை அமௌண்ட் ஆஃப் சேலரி, திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் சேலரி தான் என்னோட கரியர் கோலா இருக்கு, அந்த சேலரி நான் அட்டைன் ஆயிருக்கும்னு நினைச்சேன்னா டைரக்ட்லி என்னால அந்த அமௌண்ட்டை வந்து அட்டைன் பண்றது கஷ்டம். பட் என்னால இன்னைக்கு ஒரு புது ஸ்கில்லை கத்துக்க முடியும். என்னோட லைஃப்ல என்னோட கரியர்ல என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது ஒரு ஸ்கில்லை என்னால கத்துக்க முடியும் இன்னைக்கு. நாளைக்கு அந்த ஸ்கில்லையே கொஞ்சம் நான் மாஸ்டர் ஆக முடியும். அதுக்கடுத்து அந்த ஸ்கில்லை என் ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்து என்னால ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். இதே நான் டெய்லியும் போகும்போது இன்னையோட அது 2 வருஷத்துக்கு கழிச்சு டெஃபினெட்லி மை ஸ்கில் வுட் ஹவ் க்ரோன். அந்த ஸ்கில் மூலியமா என்னோட அல்டிமேட் கோலான என்னோட
டோட்டல் அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்ல, அந்த ஒரு குட் அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த கம்பெனில இருந்து, அந்த அமௌண்ட்டையும் எனக்கு கிடைச்சிடும். ஸோ வாட் யூ கேன் கண்ட்ரோல், இன்னைக்கு யூ கேன் கண்ட்ரோல் வாட் யூ ஆர் டூயிங். பட் அந்த 10 இயர் 2 இயர் கழிச்சு யூ டோன்ட் நோ என்ன ஆகும். ஸோ உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பத்தி திங்க் பண்ணுங்க, அதை மட்டுமே ஆக்ஷன்ல கொண்டு வாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே தான் உட்காந்துருமே தவிர, நம்மளோட கைசன் சொல்லப்படுகிற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால என்னைக்குமே அட்டைன் பண்ண முடியாதுன்றதை இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா நான் இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும்னு பார்த்தோம்னா, டிசிஷன் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய திங்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பெயர்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது, ஆக்சுவலி நான் டிசிஷன் மேக் பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் மைண்ட்ல ஓடும் போது நான் முடிஞ்சு ஓவர் திங்க் பண்றேன் போல இருக்கு, எனக்கு மட்டும் தான் இவ்வளவு விஷயங்கள் மைண்ட்ல வந்து போது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படி கிடையாது. இது ஒரு வே, இது ஒரு பாத். அந்த பாத்துல தான் நீ யோசிச்சுட்டு இருக்க. இத்தனை காலமா நீ யோசிச்சதெல்லாம் இந்த கேட்டகரி கீழே வரும், இந்த யூரிஸ்டிக் கீழே வரும், இந்த யூரிஸ்டிக் கீழே ஒருத்தர் சொல்லும் போது இட் இஸ் நார்மல். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு சூஸ் எந்த யூரிஸ்டிக்கை பயன்படுத்தி நான் டிசிஷன் மேக் பண்ணும்போது எனக்கு கரெக்டா இருக்கும்னு சூஸ் பண்றது என் வேலையை தவிர, எல்லா யூரிஸ்டிக்கும் நான் ஒரு விக்டிம் ஆகிடக்கூடாது அப்படின்றத நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், திங்கிங், ஓவர் திங்கிங். என்னால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் திங்க் பண்ணி அதுக்கான ஒர்க் மட்டுமே பண்ணணும். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை ரொம்ப யோசிச்சேன்னா அல்டிமேட்லி அது என்னோட மென்டல் பீஸை பாதிச்சு, என்னோட கான்ஃபிடன்ஸை பாதிச்சு, என்னோட மோட்டிவேஷனை பாதிச்சு, என்னை எந்த இடத்துக்கு மூவ் பண்ண முடியாம அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுன்றத இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டேன். இந்த புக்ல இருந்து நான் சில விஷயங்கள் என்னோட கைசனுக்காக, என்னோட நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்காக எடுத்துக்கிட்டேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயபிரகாஷ். பாய்.